சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகின்ற நம்முடைய செந்தில் ஆண்டவரினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் அனைவரும் கண்டு உய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை முருகப்பெருமான் நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கி இருக்கின்றார். யாகசாலையிலே 12 காலங்கள் முருகப்பெருமானுக்கு வேள்விகள் நடைபெற்றிருப்பது ஒரு அற்புதமான சாலச் சிறந்த ஒரு செயலாகும். பொதுவாக 12 கால வேள்வி என்பது மிக அபூர்வமாக ஒரு சில இடங்களிலே நடைபெறக்கூடிய ஒரு யாகசாலை நிகழ்வாகும். அது நம்முடைய சண்முகருக்கு மிக அழகாக இங்கே யாகசாலை அமைக்கப்பட்டு 12 காலங்கள் வேள்விகளும் நிறைவு பெற்று இன்னும் சில மணி நேரங்களிலே நாம் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை தரிசனம் செய்ய இருக்கின்றோம். 6 படை வீடுகளிலே 2வது படை வீடாக விளங்கக்கூடியது செந்திலம்பதி என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் என்று அருளுகின்ற இந்த திருச்செந்தூர் திருத்தலமாகும். இந்த திருச்செந்தூர் திருத்தலத்திலே முருகப்பெருமான் பிறவி பிணிகளை போக்குகின்ற அற்புதமான தெய்வமாக நம் ஒவ்வொருவருக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே அப்படின்னு நாம் எல்லோரும் அவனுடைய திருவடியை பற்றி முருகா என்று உருகி அவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய வினைகள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையிலே நமக்கு எல்லா வகையான நன்மைகளையும் வாரி வழங்குகின்ற வள்ளல் செந்தில் ஆண்டவர் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. கந்தபுராணத்தோடு நேரடியாக தொடர்புபட்ட திருத்தலம் இந்த செந்தில் மாநகரம். முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து உதிக்கின்றார். கச்சியப்ப சிவாச்சாரியார் அதை சொல்லுகின்ற போதே மிக அழகாக நமக்கு சொல்லுவார். அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு முருகப்பெருமானுடைய அற்புதமான அவதார நிகழ்வை நமக்கு எடுத்துரைக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அப்படி உலகம் உய்ய உதித்த முருகப்பெருமானின் அவதார நோக்கமே சூரனை சம்ஹாரம் செய்வதற்காகத்தான். அந்த சூரனை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் புறப்பட்ட போது இந்த திருச்செந்திலம்பதியில் வந்துதான் முருகப்பெருமான் முதலாவதாக தன்னுடைய படை வீட்டை அமைத்து தங்குகின்றார். தங்கி இங்கிருந்துதான் வீர மகேந்திரபுரியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூரபதுமனுக்கு வீரபாகு தேவரை தூதுவனாக அனுப்புகின்றார். தூது சென்ற வீரபாகு தேவர் திரும்பி வந்து முருகப்பெருமானிடத்திலே, பெருமானே, சூரனுக்கு நான் சொல்லுகிற அறவுரை எதுவுமே காதில் ஏறாது, அவனுக்கு தங்கள் வேல் ஒன்றுதான் பதில் சொல்லும் என்று சொல்லிவிட்டு படைகளோடு முருகப்பெருமான் புறப்பட்டு போருக்கு செல்கின்றார். சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு எங்கிருந்து புறப்பட்டாரோ அதே செந்திலம்பதிக்கு மீண்டும் முருகப்பெருமான் இதே திருத்தலத்தில் வந்து தங்கியருளுகின்றார். பஞ்சலிங்கங்களை வைத்து பூஜை செய்கின்றார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், பாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 லிங்கங்களை வைத்து பூஜை செய்து ஒவ்வொரு மலராக எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி மலர் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்ற போது தேவர்கள் வந்து சுவாமின்னு கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிட்ட உடனே ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் கையில் எடுத்த மலரோடே முருகப்பெருமான் திரும்பி காட்சி கொடுத்தார். அதனால்தான் திருச்செந்தூரினுடைய மூலவர் கையிலே ஒரு மலர் இருக்கும். அவருக்கு பூஜாமூர்த்தி அப்படின்னு பேர். பூ என்று சொன்னால் பூர்த்தி செய்தல், ஜா என்று சொன்னால் உண்டாக்குதல் அர்த்தம். மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞான அனுபவத்தை உண்டாக்கி தருகின்ற தெய்வமாக, பூஜாமூர்த்தியாக, கேட்டதை கேட்ட உடனேயே இல்ல அப்படின்னு சொல்லாம உடனேயே தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் நம்முடைய செந்தில் ஆண்டவர். அழகான செந்தில் ஆண்டவரை தன்னுடைய அழகு தமிழால் பாடி வழிபட்டு அருள் பெற்ற அருளாளர்கள் பலர் உண்டு. அப்படி அருணகிரிநாத சுவாமிகள் அவரை செந்தமிழால் பாடி வழிபட்ட திருப்புகழ், கந்தர் அலங்காரம், அனுபூதி, அது மட்டுமல்லாது குமரகுருபரர் அருளி செய்த பிள்ளை தமிழ், இன்னும் நமக்கு தமிழிலே எத்தனை அற்புதமான அருளாளர்கள் பாடி அருளி செய்த தமிழ் வேத மந்திரங்களை இங்கே நம்மோடு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே இணைந்து
அதை நமக்கு வழங்க வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தினுடைய ஓதுவாமூர்த்திகள் திரு சு திருஞான சம்பந்தம், பா கோமதி சங்கர், திரு மூக்கையா நயினார், மயிலையிலிருந்து சென்னை மயிலாப்பூரில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சர்க்குருநாதன் ஓதுவார், பழமுதிர்ச்சோலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மகேஸ்வரன் ஓதுவார், திருமறைக்காட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு சிவகுமார், பழனியிலிருந்து வருகை தந்திருக்கிற விக்னேஷ், வடபழனியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அருண் கார்த்திக் மற்றும் நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய பெரும் முயற்சியினாலே பெண் ஓதுவார்கள் நியமிக்கப்பட்டு அந்த பெண் ஓதுவார்களிலே இருந்து இன்றைய தினம் இங்கே நமக்கு கலந்து கொண்டு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நடத்த இருக்கின்ற மாடம்பாக்கம் சுஹாஞ்சனா மற்றும் திருவேற்காடு ஜெகத் ரக்ஷகி பெண் ஓதுவார்களையும் அவர்களுக்கு பக்கத்துணையாக வந்திருக்கக்கூடிய பக்கவாத்திய கலைஞர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று தமிழ் வேதங்கள் முழங்க சீரோடும் சிறப்போடும் இங்கே நமக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது.